தெளிவாக சொல்லுங்க. மருத்துவர் சென்னாயா அவர்கள் வேலூர் வருகிற போது, ஏன்னா நம்ம டவுனில் செய்கிற நிகழ்ச்சி வீடியோக்கள் அதிகமான கூட்டத்தை நம்ம திரட்டணும். ஒன்றிய செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர் அத்தனை பேருமே உறுதுணையாக இருந்து நம்முடைய செயலாக்கத்தை இது கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்களை அத்தனை பேரையும் வரவேற்று நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் ஐயா சின்னையா அவர்கள் சொன்ன கருத்துக்களை சில நேரம் பேசி தமிழக மக்களுடைய உரிமைகளுக்கு பயணம் தான் முக்கியமான சப்ஜெக்ட் இல்லை. அவர் முக்கியமான தேர்வு எதுவும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஒன்று இவங்க சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் வணக்கம். இந்த அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் வணக்கம். இதுதான் விஷயம். என்னன்னா மீட்டிங் மாதிரி இல்லாமல் இன்னைக்கு ஒன்றிய செயலாளர் தனிநாள் நடந்த நடைப்பயணம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு ஜனம் வந்துச்சு தான் எதுன்னு பார்த்துருப்போம். இப்போ வேலூரில் நடக்கிற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5000லேருந்து 8000 பேர், குறைஞ்சபட்சம் 8000 பேர் கூடக்கூடிய அளவுக்கு இங்கே நம்ம இந்த நடைப்பயணத்தை சிறப்பாக பண்ணணும். அது விஷயமாக தான் நம்ம கலந்து பேசுறதுக்கு இங்கே இவ்வளோ பேர் நம்ம கூடியிருக்கோம். இப்போ எந்தெந்த ஒன்றியத்திலிருந்து எப்படி யாரெல்லாம் இன்சார்ஜ் எடுத்து நம்ம எப்படி வண்டி எடுத்து நம்ம தலைமையில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நடைப்பயணம் ரொம்ப சிறப்பாக நடக்கணுன்றது சின்னையாவும் ஐயாவும் சரி, சின்னையாவும் சரி, சின்னையாவோட கட்டளைனே வச்சுக்கலாம் நம்ம. அதனால் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி கூட பாருங்கள், போன மீட்டிங்கில் கூட சொன்னோம் 9 மணிக்கு மீட்டிங் சொல்லுது, டைம் 11:15 ஆச்சு, இன்னும் முழுசாக ஆளுங்க சேரல. நம்ம எப்படி தான் இப்படி இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்தில் நம்ம வேலையை பற்றி பேசுறது கூடும்போதே இவ்வளோ லேட்டாக வந்தால் எல்லாருக்கும் இப்போ முன்னாடி 9 மணிக்கு வந்தவங்களாம் இருக்காங்கல்ல, 2 மணி நேரம் அவங்க உட்காந்துக்கிறாங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு அவங்க எப்படி இருக்கும் வர்றதுக்கு? கொஞ்சம் ஒரு நிகழ்ச்சி சொன்னால் வாங்க, யார் நேரம் முன்ன பின்ன வரலாம், சீக்கிரம் வாங்க. நம்ம இது இருக்கிறவங்க எல்லாம் மேலே முக்கிய எல்லாம் இருக்காங்க, அதை பற்றி பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு நம்ம கலந்து பேசி எந்தெந்த ஒன்றியத்துலேருந்து எவ்வளோ ஜனங்கள் கூப்பிட்டு வரணும், அதை எப்படி கூட்டிகிட்டு வரணும், கிட்ட இருக்கிறவங்க வண்டியில் வராங்க, நைட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி பஸ்ஸில் கூப்பிட்டு வரதா, வேன் வச்சு கூப்பிட்டு வரதா, அது என்ன விஷயம் உட்காந்து கலந்து பேசணும். ஆனால் ஒரு ஒன்றியத்துலேருந்து குறைஞ்சபட்சம் 750 பேருக்கு கம்மி இல்லாமல் 1000லேருந்து 750 பேருக்கு கருத்தை சொல்லுங்க. இந்த கூட்டத்துக்கு நம்ம ஆள் சேர்க்கணும், நம்ம இந்த கூட்டத்தை பெரிய லெவலில் பண்ணணும். இதுக்கான விஷயத்துக்கான கருத்தை மட்டும் இப்போ எல்லா ஒன்றிய செயலாளரும் ஏற்றுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எது மாதிரியான விஷயம் தேவைப்படுது, இப்போ நம்ம கூட்டம் கூட்டுறதோ அது மாதிரி. இன்னொரு விஷயம், இன்னைக்கு எல்லா ஒன்றிய செயலாளர்களும் முடிச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம ஒன்றியத்தில் ஒரு ஒன்றியத்தில் எத்தனை கிளை இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு லிஸ்ட்டு மட்டும் ஒன்று ரெடி பண்ணி கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தா நம்ம வாங்கிக்கலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலும் சரி. எனக்கு அந்த கிளையோட கிளை ஒன்றிய பேர், கிளை தலைவர் செயலாளர்